So we'll start the post-IFPA session with the NFO corner by Mr. Karthikesh of Mahindra AMC. வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய எம்எஃப்டி அனைவருக்கும் மற்றும் ஐஎஃப்ஏ பிரசிடென்ட், ட்ரெஷரர், செக்ரட்டரி அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு 5 நிமிஷம் டைமு, அதில் 1 நிமிஷம் எடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அரங்கமே அதிர்ற அளவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் இஃப்பாக்காக ப்ளீஸ். நன்றி நன்றி. எதுக்குன்ட்டு சொல்கிறேன், அதாவது நம்ம ஃபேமிலியிலலாம் வருஷத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்தணும் அப்படின்னா அது மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாமே, அதுக்கே அப்பாடான ஆகிடும். ஆனால் இஃப்பா மாதம் மாதம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மீட்டிங்கை செய்கிறாங்கன்னா அதுக்கு முதற்கண் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஒரு ஃபேமிலி டே ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் அந்த வென்யூவாக இருக்கட்டும், அத்தனை பேரும் நிறைய பேர் நீங்கள் இங்கே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஃபேமிலி குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த ஒரு என்டையர் திருவிழா கோலமாக இருந்தது. இதில் ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபீச்சர் மட்டும் இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தரோடைய எம்எஃப்டியோடைய ஃபேமிலிக்கு அந்த குழந்தைங்களுக்கு, வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூ, ஓகே நம்ம அப்பா இப்படி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காருன்னு அந்த ஒரு வேல்யூ எடுத்து கொடுத்ததுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஸோ அது இஃப்பா சூப்பர்பா ஆல்வேஸ். ஸோ இப்போது என்னுடைய கட்டத்துக்கு வரேன். ஸோ மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் இது 8வது வருஷம். உங்களுடைய ஆதரவோடு ஐ எம் வெரி கிளாட் டு டெல் யூ தட் we have touched 30,000 crores of AUM. ஸோ ஒரு ஃபண்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது அது தன்னுடைய குழந்தை மாதிரி நீங்கள் வளர்த்து விட்ருக்கீங்க. அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் மட்டும்தான். இன்றைக்கி 17 ஈக்விட்டி ஃபண்டு இருக்குது எங்ககிட்ட, 6 டெட் ஃபண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 18வது ஈக்விட்டி ஃபண்டாக ஒரு வேல்யூ ஃபண்ட் வரும். ஸோ இந்த ஃபண்டை பற்றினா ஒரு குயிக் கிளிம்ஸ் தான் கொடுக்கலான்னுட்டு. ஸோ வேல்யூ ஃபண்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா பரிச்சயமான ஒரு ஃபண்டு தான். அதனால் இது என்னுடைய ஷார்ட்டஸ்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 ஸ்லைடு ஏதோ இருக்குது, ஆனால் முதல்ல வணக்கம், கடைசியில் தேங்க்யூ எல்லாம் போச்சுன்னா 4 ஸ்லைடு தான். அதனால் ஐ வில் ஃபினிஷ் இட் ஆன் டைம். ஓகே. ஸோ இந்த ஃபண்டு ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ வேல்யூ ஃபண்ட் அண்ட் ஓப்பனிங் ஆன் February 7th அண்ட் க்ளோசிங் ஆன் 21st February. வாட் இஸ் வேல்யூ இன்வெஸ்டிங்? யூஸ்வலாக உங்களுக்கு இது பரிச்சயமானது தான். நான் சொன்ன மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூன்னு சொல்லலாம் இல்லையா, அதிலிருந்து கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ரியாக்ஷன், டூ மச் ஆஃப் ஆப்டிமிசம் ஆர் டூ மச் ஆஃப் பெசிமிசம். அதாவது ரொம்ப அதை பற்றி பேசினாலும் ஆபத்து, அதை பற்றி ரொம்ப மட்டமாக பேசினாலும் ஆபத்து, அதனுடைய வேல்யூ சரிஞ்சிரும். அது ஒரு ரீசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் அட்டென்ஷன் ஃப்ரம் தி மார்க்கெட்ஸ். மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இல்லாமல் ஒரு போக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் அதனுடைய வேல்யூவை கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஆர் ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸ் ஆர் ஸ்டாக்ஸ் தட் கேன் டிசிபிள் ஓவர் டைம். ஸோ இதை ஒரு வேல்யூ ஸ்டாக் இருக்குது, அதனோட இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை தான் நம்ம வேல்யூ ஸ்டாக்குன்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு எல்லா ஃபண்டுலையுமே ஒரு போர்ட்ஃபோலியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்கும். பட் இதை எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை ஒரு போர்ட்ஃபோலியோவாக கிரியேட் பண்ணி கொடுக்கறது வேல்யூ ஃபண்ட். ஸோ அப்படி பார்க்கச்சே வேர் வி கேன் ஃபைண்ட் வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டமாக பார்க்கலாம். ஒன்று, மார்க்கெட்டை எடுத்திங்கனாக்கா மார்க்கெட்டில் when we do asset allocation, இந்த டிரான்சிஷனல் கிரைசிஸ், அதாவது டிரான்சிஷனல் கிரைசிஸ் அப்படின்னாக்கா ஒரு சேஞ்ச் ஒரு நடக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சலசலப்புன்னு சொல்லலாம் தமிழில். ஸோ அந்த டிரான்சிஷனல் கிரைசிஸ் ஆர் அன்சர்டனிட்டி டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா markets become cheaper, then the allocation will go into large, mid and small cap on these stocks.
ஸோ அது ஒரு பக்கம். அடுத்தது செக்டோரல் சேஞ்ச். செக்டரில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஷாக்கர் நியூஸில் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் வாட் சே செக்டர் வந்து அடி வாங்கும், இல்லைன்னா அந்த செக்டர் ஓரியன்ட் ரா மெட்டீரியல்ஸோடைய ப்ரைஸஸ் ஸ்லாஷ் ஆகும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பர்டிகுலர் செக்டர் அண்ட் தேர் ஸ்டாக்ஸ் வில் ஹாவ் அ டவுன்ஃபால். பட் அதனுடைய டைனாமிக்ஸ் மாறாது. ஸோ அதனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்கா, ஆட்டோமொபைல் கம்பெனியில் செமிகண்டக்டர் இஷ்யூஸ் இருக்கும் போது சேல்ஸ் ரெடியாக இருக்குது, புக்கிங் இருக்குது, ஆனால் நடக்கலை. பிகாஸ் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருந்தது. ஆனால் அதனுடைய டைனாமிக்ஸ் மாறல. என்னைக்கு செமிகண்டக்டர் இஷ்யூலாம் த்ரூ ஆயிடுச்சோ சேல்ஸு பறந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மூணாவது ஆங்கிளில். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி இண்டிவிஜுவல் டைமில் ஏதாவது வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்கும் போதோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ரெகுலேட்டரி பேக்ரவுண்ட் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும் போதோ ஒரு செக்டர் ஃபேஸ் பண்ணும் போதோ, அந்த டைமில் தீஸ் ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் அன்லீஷ் இட்ஸ் பொட்டென்ஷியல். எப்போது வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டர்ன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மர்ஜர் கூட போகும்போது அதனுடைய வேல்யூ ஏறும். ஸோ இதுதான் ப்ராட்லி 3 முக்கியமான ஒரு அம்சங்கள். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆர் ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ, ஒரு கம்பெனியோடைய ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ அது ஒரு முக்கியமான காரணமாக எடுக்க போகிறோம். எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா, அடுத்தது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அது ஒரு முக்கியமான காரணம், அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இது 3த்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ட்ஃபோலியோ வரப்போகுது. முக்கியமாக ஆஸ் அ மேனுலைஃப், மஹிந்திரா மேனுலைஃப், எங்களுடைய ப்ராசஸ் ஈக்விட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, in short we call it as a GCMV. G for growth, C for cash flow, M for management and V for valuation. வேல்யூவேஷன்றது மட்டும் ஒரே கிரைட்டீரியா இல்லை, மற்ற 3 இருக்கு: growth, management, cash flow and valuation. இந்த கேஷ் ஃப்ளோன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, அந்த கம்பெனி வந்து லோன் வாங்க போறானா இல்லைன்னா ஓன் கேஷ் ஜென்ரேட் பண்ணி இருக்கிறத வந்து யூஸ் பண்ண போறானா, தட் ஷோஸ் தட் ஸ்ட்ரென்த். எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி இந்த 4 மேஜர் பில்லர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் செலெக்ஷனே நடக்க போகிறது. இது வந்து எங்களுடைய ஈக்விட்டியோடைய ஃப்ரேம் ஒர்க் இது. ஸோ இந்த அடிப்படையில் ஹூ ஷுட் இன்வெஸ்ட் இன் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் லுக்கிங் இன் டு போர்ட்ஃபோலியோ வித் வேல்யூ ஓரியன்ட் ஸ்டாக், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக்கு உள்ள போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் லாங் டேர்ம் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு take the potential or unleash the potential of these companies at a right time. இவங்க தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஐ திங்க் இன்னைக்கு மார்க்கெட் இருக்க நிலைமையில் ஒரு கரெக்டட் லெவலில் there is more opportunity for the fund managers to pick up a good portfolio of stocks. அதனால இது ஒரு ரைட் டைமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து we have 2 fund managers. Usually we have a co-fund manager concept. The primary fund manager is going to be Mr. Vishal Jaju. He is a fund manager, joined very recently with us. Earlier he was with ITI, நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. So he joined us. He will be managing this fund along with our CIO, Mr. Krishna Sangvi. So இந்த ஃபண்ட் வந்து இந்த 2 fund manager தான் மேனேஜ் பண்ண போறாங்க. And of course, there is a fun facts. The NFO opens on 7, closes on 21. Across all the locations, the materials are in place and our team is there. So you can get in touch. We'll do the best revenue stream as usual. And this is about the NFO. And Vaipukku, IFPA ku oru nandri, IFPA, Superpa, and thank you. Nandri. Value unleashed, extra 5 minutes. ஸோ ஆக்சுவலாக எங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வருஷத்தில் ஒரு 2 NFO தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு 2 ஃபண்டோடைய அப்ரூவல் வந்துச்சு நமக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஃபண்ட் அண்ட் இன்னொன்று வேல்யூ ஃபண்ட். ஸோ வி தாட் வீல் கம் அவுட் வித் வேல்யூ ஃபண்ட். திஸ் இஸ் மோர் மீனிங்ஃபுல் இன் திஸ் மார்க்கெட் சினாரியோ தேன் தி இன்னோவேஷன் ஃபண்ட். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் NFO வந்து இன்னோவேஷன் ஃபண்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, க்ளோஸ் டு அ இயர் பேக் வி கேம் அவுட் வித் பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ அதாவது பிஸ்னஸ் சைக்கிள் ஒரு நல்ல கேட்டகரி, இப்போ நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. பிஸ்னஸ் சைக்கிள் வந்து இட் கேப்சர்ஸ் தி செக்டர் ரொட்டேஷன் இல்லைங்களா.
So exactly on the time market was again supportive like this. So we look at in the mari corrected times la it is very supportive ena portfolio build பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. That fund has delivered very good returns unga ellarkum theriyum, though I am not going into numbers. அதுக்கு அடுத்த ஒரு 4 months 5 months before வந்தது manufacturing fund. அந்த டைம்ல market was in the peak. அந்த டைம்ல என்ன ஆயிடுது, we have to invest. அதனால that particular fund is like having a dip. நிறைய பேருக்கு அந்த questions கூட இருக்கலாம். But one thing I want to tell is that not only our fund, for any fund, these kind of time corrections do happen in the market. நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ senior people இருக்கீங்க, எல்லாருமே நம்ம ஒரு அந்த சைக்கிளை பார்த்துருப்போம். I think over a period of time, lot of factors you will definitely know. US இப்போ ஒரு clarity இருக்கு, our budget is going to come. After all those clarity, I think market should kind of show a positive sign. So அதனால வந்து இந்த particular fund நாங்க வந்தது, it is not with the timing, but it is a coincidence. So அதனால தான் we thought we'll come out with this NFO. And apart from that, one important category I would like to tell as a category, அதுக்கப்புறம் நான் என் ஃபண்டுக்கு வரேன். I think how many of you do look at a multi-asset fund as a category here? Yeah, great. So I think அது கொஞ்சம் underplayed category மாதிரி தான் இருக்கு, but I think recent timesல we can also hear a lot of people looking at that category. My kind request, please look into that. So we came exactly in the month of March 24, we launched a multi-asset as a debt-oriented fund, taxation side. நிறைய fund marketல equity taxationல இருக்கு. We launched a debt taxation. But after the budget போன வருஷம் என்ன ஆயிடுதுன்னா, the special taxation for debt என்ன ஆயிடுச்சு? It is 2 years 12.5% and equity is 1 year 12.5%. Not much of parity now, right? So என்ன advantage இதுல? There is, in your investor portfolio, this kind of a fund will give you a perfect balance or a shock absorber when markets are too volatile or very choppy. Because debt taxation, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கணிசமான amount, percentage, நம்ம வந்து gold/silverல வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20%, it's a meaningful percentage, or 20% we will keep in, debt, that is fixed income, and then balance will be in equity. So, last year, calendar year, Jan to December, what happened? Gold and silver, all of us know what it delivered. It delivered about 28 to 30%. So on that note, I think this will be a perfect match for, a perfect blend, I would say, for the customers to have this fund in their portfolio. Do consider பண்ணுங்கன்னு சொல்லி, again in the value of 5 minutes க்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.